ஏதாவது ஒரு பாலையா படத்தை எடுத்து ரோஸ்ட் பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாரு. ஓ அப்படியா விஷயம்? ஏண்டா இந்த லால் சலாம் படத்தை ரோஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கோம், அதுவும் கண்ணுக்கு தெரியல. ரத்தனம் படத்தை ரோஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கோம், அதுவும் கண்ணுக்கு தெரியல. இந்த பக்கா படத்தை போட சொல்லி பல நாளா ஒருத்தன் கதறிட்டு இருக்கான், அதுவும் கண்ணுக்கு தெரியல. பாலையா படத்தை ரோஸ்ட் பண்ண சொன்னது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுதா? சரி, நம்ம ஏதாவது ஒரு பாலையா படத்தை போடுவோம்னு சன்னெக்ஸ்ல போய் தேடி பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம பாலையா ஆர்மி ட்ரெஸ் போட்டு அமர்க்கலமா நின்றுட்டு இருந்தாரு. அந்த படத்தோட பேரு தான் விஜயேந்திர வர்மா. இந்த படம் நடிக்கிறப்ப என் வயசு என்ன தெரியுமா? எவ்வளவு? 43 முடிஞ்சு 44. அவ்வளவு ஆகுது. சரி, நம்ம இதுக்கு மேலே அதிகமாக பேசாமல் விஜயேந்திர வர்மா படத்தோட ரோஸ்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க இந்த படத்துலலாம் போடுவாங்க இல்லையா? அதுலேயே நம்ம பாலையா ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் நின்றுட்டு இருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு விஷயம் நல்லா புரியுது. பாலையா இந்த படத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை எதிர்த்து தான் போராட போறாரு. இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் சேர்ந்து தீவிரவாத கும்பலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வராங்க. ஏய், ஒழுங்கு மரியாதை உண்மை சொல்லிடு, உண்மை சொல்லிடு. என்னத்த சொல்ற, எதையாவது ஒன்று சொல்லிடு. அந்த இடத்துக்கு அன்றாட மக்கள் மாதிரி மாறு வேஷத்துல வந்த நம்ம வில்லன் அட்டாக் பண்ணி அந்த பொண்ணை அபேஸ் பண்ணிட்டு போறான். வில்லனுக்கு ரொம்ப முக்கியமான பொண்ணு போல, அதான் கூட்டிட்டு போனவன் நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசினா மேடம். உடனே தள்ளி விட்டான். ஹெலிகாப்டர்ல இருந்து தள்ளி விட்டா கூட பரவாயில்ல, சுட்டு முட்டான் அந்த வில்லைய. ஏன்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு மாறு வேஷத்தெல்லாம் போய் கன் ஃபயர் எல்லாம் பண்ணி 4-5 ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொண்டு அந்த பிள்ளையை கடத்திட்டு வந்து கொல்றதுக்கு அங்கேயே சுட்டு தள்ளி இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பார்ப்போம். என்னடா இவர் பாட்டுக்கு மலை ஏறிட்டு இருக்காரு? அட நீ வேறப்பா, மகேந்திர பாகுபலிக்கே இவர் தான் மலை ஏற சொல்லி தந்தாராம். அங்க தமன்னா தான் மலை ஏறத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவரை கூட்டிட்டு போயிருந்தா இவரே உப்பு மூட்டை தூக்கிட்டு போயிருப்பாரு. இதுல அவர் மலையேறப்ப அவர் கொடுக்கற ரியாக்ஷன் தான். மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. டேய், அவர் அப்படிலாம் பண்ண வேணாம்னு சொல்ற, ஒரே அசிங்கமாகுது. நீ அசிங்க பண்ணணும் தான்டா அவர் அப்படிலாம் பண்றாரு. இப்படிலாம் பண்றப்ப அவர் மூஞ்சி அசிங்கமா இருக்குதுடா. அப்புறம் ஒரு குளத்துல இருந்து முங்கி எந்திரிச்சு வந்து ஒரு அக்கா என் தாலி பாக்கியத்தை காப்பாத்துன்னு கும்பிட்டு இருக்குது. இவங்க தான் இந்த படத்துல பாலையாவோட பொண்டாட்டி. பாலையா படத்தை எதுக்காக பாக்குறோமோ இல்லையோ, ஹீரோயினுக்காக உட்காந்து எவ்வளவு நேரம்னா பார்க்கலாம். சரி, ஓகே. ஹீரோயின் கூட சில சமயம் கிரிஞ்சு பண்ணுவாங்க தான். அவர் மூஞ்சில 300 ரியாக்ஷனை காட்டி எதுக்காக மேலே ஏறினார் தெரியுமா? ஒரு முயலை பிடிச்சிட்டு வரத்துக்கு. ஐயோ, அந்த முயலை பிடிச்சதான் அவரோட முகத்துல சந்தோஷத்தை பாருங்களேன். முயலை பிடிச்சிட்டு வந்து அவர் பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அவர் பொண்டாட்டிட்டு போய் என்ன பண்றாருன்னு பாருங்க. அவர் பொண்டாட்டிட்டு அவர் எப்படி வேணா அந்யூன்யமா இருப்பாரு. அதெல்லாம் நீ என்ன கேட்குற? போயிட்டு இந்த டூயட் எல்லாம் முடிச்சுட்டு வந்து யானை மேலே ஏறி உட்காந்து குழந்தைகிட்ட விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு லாரி டிரைவர் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போல. தண்ணி போட்ட மாதிரி தாறுமாறா ஓட்டிட்டு வந்து தாய் குளத்து மேலே இடிச்சிருவானோ. இடிச்ச அந்த லாரி டிரைவர் மேலே கேஸை போட்டு அந்த லாரிக்காரன் பெரியாளா இருந்து கேஸை வாய்தா மேலே வாய்தா வாங்கி படத்தை இழுத்து எடுத்துட்டு போயிடுவாங்களோ நினைச்சிங்கன்னா நெவர். பிகாஸ் இட்ஸ் நாட் அ சும்மா படம், இட்ஸ் சூப்பர் ஹீரோ படம். அவர் என்ன பண்றாருன்னு நீங்களே பாருங்க. ஜிம்பாடி ஆம்ஸ் பாத்தியா? அந்த பஞ்சாபிக்காருக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறப்ப அவன் பேசுறது யாருக்குமே புரியல. அந்த இடத்துல அவன் பேசுற அந்த பஞ்சாபி நம்ம பாலையாவுக்கு மட்டும் புரியுது. உங்க யாருக்கும் தெரியாத இந்த பஞ்சாபி பாஷை எனக்கு மட்டும் எப்படி தெரியுது? அந்த இடத்துல அந்த டாக்டர் எதையும் மலிப்பிட்டு போயிடுறான். ஆனா நம்ம பாலையாவுக்கு ஒரே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு எப்படி பஞ்சாபி தெரியுது? ஒருவேளை பஞ்சாபியில பால்வாடி படிச்சிருப்பணும். அவர் அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு டூயட் சாங் வேற போடுறாங்க. கருமம் இல்ல, வருமோ. அங்கே ஏதோ சந்தை மாதிரி போட்டுக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு 4-5 பணக்கார பசங்கள்லாம் பூந்து பொண்ணுங்களை கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. அதை பார்த்து நம்ம பாலையா சும்மா இருப்பாரா? தொட்டியில கல்லு கொண்டு போயிட்டு இருந்தேன் தம்பி. என் குச்சை வாங்கி வளைச்சு வில்லு செஞ்சு விட்டுட்டு இருக்கிறான். ஏப்பா நீ வில்லு கட்டு வீடு கட்டு, ஆனா இந்த மாதிரி மூஞ்ச மட்டும் வச்சுக்காதப்பா. இவனுங்கெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு நம்ம பாலையா போயிட்டு நம்ம கிராமத்துல சண்டை போடுறாரு. ஒழுங்கு மரியாதையா உண்மை சொல்லிருங்க, நான் யாரு, நீங்க யாருன்னா எனக்கு தெரியாதுங்க. கரவோரமா ஒதுங்கி வந்தீங்க, உங்களை காப்பாத்தி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னடி சொல்ற? நீங்க கரை ஒதுங்குறப்ப இந்த சட்டையை தான் போட்டிருந்தீங்க.
படேமியா டெய்லர்ஸ். அந்த சட்டை ஏதோ சாதன பொருள் மாதிரி சேமிச்சு வச்சுக்கிறாங்க. நல்ல ஃபேமிலியில், குட் ஃபேமிலி. இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. ஹைதராபாத்துக்கு போகிறேன், அந்த படேமியா டெய்லர்ஸை பார்க்குறேன், நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் தான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹைதராபாத்துக்குள்ளே வள வந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட பிராங்க்னு சொல்லி இந்த புள்ள வந்து ஒன்று பண்ணுது. உன்னை எங்கேயுமே பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையம்மா, என் வவுத்துல புழுவூச்சி உண்டாகிறதுக்கு காரணமே நீ தான், இப்போ நான் யாருன்னே தெரியலன்னு சொல்றியா? ஓ அப்படியா, உன்ட்ட தனியாக பேசணும் கொஞ்சம் வா. அப்புறம் ஐயோ பிராங்க்னு தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தூக்க ட்ரை பண்றாரு, தூக்கவே முடியல. பிரான் பண்ணும்போது கையும் களவுமா சிக்கிட்டோம்னா உருவிக்கிட்டு எஸ்கேப் ஆகுறது தான். அப்புறம் எப்படியே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பிராங்க் அப்படின்னு தெரிஞ்சு போயிருது. என்னையே பிராங்க் பண்ணிட்டாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு அவங்க சேனலுக்கே போறாரு நம்ம ஹீரோ. அந்த இடத்துல ஒருத்தன் நம்ம பாலையாவை பார்த்துட்டு சுட ஆரம்பிச்சுட்டான். இப்போ நம்ம இவனை பிடிச்சோம் அப்படின்னா இவங்கிட்ட இருந்து எல்லா உண்மையும் வாங்கிடலான்னு நம்ம பாலையாவும் அவனை துரத்திக்கிட்டு போறாரு. ஆதவன் படத்துல சூர்யா கூட இப்படி தவணது இல்லைங்க, பயங்கரமான சேஸ் பாருங்க. அங்கிருந்து இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. அண்ணே என்ன டப்பாசு பால் பண்ண மாதிரி இருந்துச்சு, இன்னும் ஒரே ஒரு தடவை பண்ணுங்கண்ணே. அண்ணே இன்னும் ஒரே தடவை பண்ணுங்கண்ணே. அவனை போய் பிடிக்கிறதுக்குள்ள அவனும் கீழே விழுந்து செத்து போயிடுறான். நம்ம ஹீரோ பொண்டாட்டியை விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்துட்டதுனால இங்க இந்த பிள்ளைகிட்ட என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவர் பண்ணல, அந்த பொண்ணோட கனவுல நடக்குதான். ஹீரோயினோட கனவுலாம் வந்து கற்பழிச்சுட்டு போறதுதான் வேலை. அப்புறம் நம்ம பாலையா இருந்துக்கிட்டு ஜெயிலில் போய் ஒருத்தனை மீட் பண்ணுறாரு. நான் நசீரை பார்க்கணுங்க. அவனெல்லாம் பார்க்க முடியாதுப்பா, போப்பா. எங்க நான் பார்த்தே ஆகணுங்க. அடே டம்மி டக்கால்ட்டி, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது, அவனெல்லாம் பார்க்க முடியாது பாப்பா. இன்னும் போவா, இருடா உங்கன்னு எடுத்து ஒன்னுத்திலேயே வைக்கிறேன். இப்போ போய் நசீரை பார்த்த உடனே அண்ணா நீங்களா அப்படிங்கிறான். அப்போ என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கன்னை கழுத்துலேருந்து எடுக்க அப்புறம் போலீஸ்காரன் சும்மா விடுவானா? சும்மா விடமாட்டான்னு சொல்ல வந்தேன். ஹீரோவோட வில்லேஜில் ஹீரோக்கு ஒரு ஒய்ஃபும் பொண்ணு இருந்துச்சு இல்லையா, அது வந்துட்டு ஹைதராபாத்துக்கு ஹீரோவை தேடி வந்திருக்காங்க. அந்த பிள்ளையை ஒருத்தன் கடத்திட்டு போயிடுறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ என் பிள்ளையை கடத்திட்டு போறாங்கடா பூசணிக்கா மண்டையனுங்களா. அங்க அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக போயிட்டு ஃபைட் எல்லாம் பண்றாரு. ரயில்வே ட்ராக்ல நம்ம ஹீரோயின் படுத்துட்டு இருக்க ட்ரெயின் வேற வந்துருது. அங்க இருந்து கொட்டிக்கிட்டு இருந்த ஒரு நீர் துளி நம்ம ஹீரோவோட கண்ணுல பட்டதான் அவருக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருது. இவ்வளவு நேரமா நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்தவரோட ஆள் மனசுக்குள்ள அந்த தண்ணி பூந்து நீ தாண்டா ஒத்தா விஜேந்திரவர்மான்னு சொல்லிருச்சு. விஜேந்திரவர்மாவா மாறின நம்ம ஹீரோ டே அதை உடச்சி எடுக்கிறாருன்னு கூட நான் நம்பிடுறேன்டா. மூஞ்ச அப்படிலாம் வைக்க வேணான்னு சொல்றா. கர்மம் சார், இது கர்மம் இல்ல வருமம். அதை புடுங்கிட்டு போனது மட்டும் இல்லாம என்னென்ன பேசுறாரு பாருங்க. ஏண்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவுனன் பாத்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. அப்புறம் ஃபைட் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு. இந்தாங்க பிடிங்க. பாப்பா ரொம்ப ஷாக்கில் இருக்கான்னு நினைக்கிறேன், என்ன போய் அப்பான்னு கூப்பிட்றேன். ஏமா நீ தான் ஒரு பொண்டாட்டின்னு சொல்ல வேண்டியது. சொல்லலன்னு தாங்க போனேன், அதுக்குள்ள ட்ரெயின் வேற குறுக்க வந்துருச்சு. அப்படியே போடுறாங்க இன்டர்மிஷனை. சுமார் 7 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படிலாம் இருந்தாரு தெரியுமா? ஃப்ளைட்டு போகிற ரன்வேல நடுவில் நின்றுட்டு இருக்காரு. இந்த ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்களாம் என்னடா பண்ணுறீங்க? இவனுங்களை பார்த்தா ஃப்ளைட்ல இருந்து இறங்குற மாதிரியா இருக்குது. அர்ஜென்ட்டா ஆட்டோல ஏறிட்டு அவசரமா இறங்குற மாதிரி இறங்குறானுங்க. ஐ ஹாவ் கட்டானா. நான் பாட்டிலேயே கட்டானாவை காட்டுன்னு காட்டுவேன், நீ ஃபைட்ல எடுத்துட்டு வந்துக்கிற. கட்டானாவை என்னை விட நல்லா யூஸ் பண்றான்டா அவன். நம்ம பாலையா காப்பாத்த வந்தது இவரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவனை வந்துட்டு சுற்றுவன்னு சொல்லி ஒருத்தர் நிக்கிறான். இந்த சமயத்துல நம்ம பாலையாவோட 7வது மூளை எட்டி பார்த்து என்ன பண்ணுதுன்னு பாருங்க. வெயில் அடிக்கிற நேரத்துல கண்ணு கூசுதியா, தூக்கியா. முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு 2 கூசுது. எவன்டா அந்த விஜேந்திரவர்மா? கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? வந்துட்டான் பாரு, அவனே சொல்லுவான் காதரத்தமாக்கிட்டு போ. அதாவது இந்த மினிஸ்டர் இருக்கான் இல்லையா, இவன் தான் வந்துட்டு அந்த தீவிரவாதிகளோட சேர்ந்துக்கிட்டு இந்த பிளான் எல்லாம் போட்டது. அதை போய் ஒத்துக்கொண்டு தான் நம்ம பாலையா சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ போய் ஒருத்தரை காப்பாத்தினாரு இல்லையா, அவர் வந்துட்டு டேய் எங்கப்பா என்னடா பண்ணாரு, எதுக்குடா எங்க அப்பா மிரட்டிட்டு இருக்கிறேன்னு கேட்கறாரு. ஏண்டா என்ன ஆச்சுன்னு தெரியாம தானடா அவன் கேட்கறான். இப்பதான் வாயில நல்லா பெருசா இருந்துச்சு. இன்னும் 10 நிமிஷம் டைம் தர மினிஸ்டர், அதுக்குள்ள நீயா போய் ஒத்துக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டினா உன் பையனை விட்டுருவேன், இல்ல நான் கொண்டு விடுவேன். இந்த கேன மினிஸ்டரும் வீட்டுல அவ்வளவு வண்டி வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஹலோ
சார் மினிஸ்டர் செத்து போயிட்டாரு சார். செத்து போயிட்டானா ரொம்ப நல்லது, பூமிக்கு பாரம் குறைஞ்சி, வா போலாம். ஏன்பா அவன் தான் வாயில வச்சுட்டு போய்க்கிறான், உன் கை ரெண்டும் சும்மா தானே இருக்குது. இல்ல அந்த கிரைனேடை எடுத்துருக்கலாம்னு சொல்ல வந்தேன். கட் பண்ணமா ஒரு அம்மா ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்குது. அந்த பிள்ளைய நம்ம பாலையா தான் தொட்டு தூக்கி ட்ரெயினுக்குள்ள போடுறாரு. மொத்தம் இந்த படத்துல எத்தனை ஹீரோயின்? முதல்ல அவர் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுட்டாரு, அது ஒண்ணு. அப்புறம் இந்த பிராங்க் பண்ண வந்துச்சே அந்த பிள்ளை ஒண்ணு. அப்புறம் இந்த பிள்ளை ஒண்ணு. ஏன் நான் பாக்குற பாலையா படத்துல மட்டும் எல்லாம் 2-3 இருக்குது. நம்ம ஹீரோ தொட்டதுனால அந்த அம்மாவோட இடுப்பு செவந்து போச்சான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு போய் அவர் வீட்லயே தங்க வச்சுக்குவாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோ மொட்டை மாடியில எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த ஒரு சம்பவம் நடந்து போயிருது. என்னையே அடிச்சிட்டியா, இருவன் ஜாக்கெட்டு கிழிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வில்லனுங்க எல்லாருமே கூட்டு சேர்ந்து நம்ம ஹீரோவோட வைஃபாக போற நம்ம ஹீரோயினை கொண்டு போடுறானுங்க. அது மட்டுமா ரயில்வே ட்ராக்ல பாம் வச்சிருக்கானுங்க. அந்த ட்ரெயினை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. கேட்கிறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சது கே ரவிக்குமார் நீ வேணி. இதே மாதிரியே ஒரு மிஷின் GTA 5 இருக்குது. வாங்க பாலையாஜி நம்ம போய் காப்பிரைட் கேட்போம். ரே முட்டாள், நானே காப்பி தான் அடிச்சிருக்கிறேன், நான் போய் காப்பிரைட் கேட்க முடியுமா? எப்படியோ கஷ்டப்பட்டு போய் அந்த வண்டியோட இன்ஜினை மட்டும் கழட்டி விட்டு வண்டியோட இன்ஜின் மட்டும் போய் வெடிச்சு போயிருது. அந்த வெடி விபத்துக்கு அப்புறம் தான் தண்ணியில விழுந்தது, கரை ஒதுங்கினது, காப்பாத்தினது, பஞ்சாபி பேசினதெல்லாம். அப்புறம் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ண ஹீரோயினை போய் பாக்குறாரு, அந்த குழந்தையும் பாக்குறாரு. அப்ப நான் எல்லாத்தையும் மறந்து போனப்போ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப அந்த கல்யாணம் பண்ணதை மறந்து போயிட்டேனா? அப்புறம் என்னாச்சு? வழக்கம் போலதான் ஹீரோயின் ஹீரோவோட அம்மா எல்லாத்தையும் இந்த வில்லன் கடத்தி வச்சுக்குவான். அப்புறம் நம்ம ஹீரோ போய் காப்பாத்துவாரு. நம்ம வில்லன் குதிரையில தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ ஜீப்ல துரத்திக்கிட்டு இருப்பாரு. ஜீப்ல போற ஸ்பீடு பத்தலன்னு சொல்லி ஏரோப்ளேன்ல ஏறி துரத்துவாரு. அப்புறம் நம்ம வில்லனை ஆகாயத்துக்கு கூட்டு போய் அங்கிருந்து கீழே போட்டு கொண்டு விடுவாரு. இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்கன்னா, ஆரம்பத்துல வில்லனை காட்டுறப்ப இதே பேட்டர்ன்ல ஒரு பொண்ணு கொல்லுவான் சார். கடைசியா படம் முடிகிறப்ப இவனே அந்த பேட்டர்ன்ல தான் சாவான். இதுல இருந்து நம்ம டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவுன்னு சொல்ல வர்றாரு. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பை பை.